செயின் எடுத்துட்டு போறான் புடிங்க. ஐயோ என் செயின் எடுத்துட்டு போறான் புடிங்க. இங்க பாரியா? புடிங்க சீக்கிரம் யாராவது. நிறுத்துடா. டேய். புடிமா. சீக்கிரம் போடா. குடுங்கடா. டேய். செயின் குடு. வாங்கடா. அவனுக்கு போங்க. செயின் வாங்குங்க. அடிங்கடா. விடாதீங்க அவங்கள. சரிடா உனக்கு. இந்த வேலையை பாப்பீங்க. இதெல்லாம் உடச்சு கொள்ளுடா. பாவீங்களா? வைத்தறிச்சல போட்டுக்கிறீங்களேடா. சரியா படிக்கிறேன். அடிங்க. இல்ல ஒண்ணு இல்ல. இது பொழப்ப தெரிஞ்சுட்டீங்களா? செயினை வாங்கிடுங்க. ஏடா ஒவ்வொருத்தரும் மாடா உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா நீங்க அசால்ட்டா பைக்ல வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்களா? நகை போனா போதும், உசுறு தப்பிச்சுதேன்னு நாங்க உழைச்சு வாங்கினதை விட்டு கொடுத்து விதியேன்னு நிக்கிறோம். அம்மா பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு மாசத்துல எத்தனை பேரை கீழே தள்ளி செயினை பறிச்சிருக்காங்கன்னு தெரியுமாமா? இவங்களை சும்மா விடக்கூடாதுமா. மகா, அகிலா செயினை கூட பறிச்சது இவனுங்களா இருக்கலாம் மகா. இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க இவனுங்களா. வாங்கடா. நீங்க வாங்கம்மா. வாங்க. விடுங்க. ஓடா. ஓடா. அடி எதுவும் பண்ணல. ஒண்ணு இல்ல. ஹலோ. பரவாயில்லையே, ஒரே ரிங்ல எடுத்துட்ட. அவ்வளவு பயமா? சரி, பயம் இருக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி பணத்தையும் ரெடி பண்ணிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. என்ன ரெடி பண்ணிட்டியா? என்னால பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொன்னேன்ல. எங்க இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? சரிம்மா, நான் ஒன்னும் டார்ச்சர்லாம் பண்ணல. உன் வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் கேட்ட 10 லட்சம் எனக்கு தன்னால வரும். ஐயோ வேண்டாங்க, வேண்டாம் ப்ளீஸ். உன் வாய்ஸுக்கு அவ்வளவு டிமாண்ட். கேக்குற எனக்கு சிப்புன்னு இருக்குன்னா பாத்துக்கங்க. ஏமா, நான் என்ன உன்கிட்ட வேற ஏதாச்சுமா கேக்குறேன்? பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட்டை முடிச்சுக்கோன்னு தானே கேக்குறேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இருக்கிற டைமுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ற வழிய பாரு. நமக்குள்ளே ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம். ஓகே, பை. See you. ஹலோ.